A solid cylinder of mass 2 kg, radius 0.1 meter, rolls down in an inclined plane. Rolls down an inclined plane. இது ஒரு solid cylinder. ஓகே, இதோட ஹைட் கொடுத்தாச்சு 3 meters. Without slipping, roll ஆயிதான் வருது. Its rotational kinetic energy when it reaches to the bottom. When it is stopped, நலகோணி, when it is stopped, full of potential energy. அப்போ இங்க இருக்கிறப்போ மொத்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, கீழே வர்றப்போ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கு பிளஸ் கைனடிக் எனர்ஜி. புரியுதா பாரு. சி, when it is stopped, வெறும் ரெஸ்ட்ல இருந்துச்சு, மொத்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஏன்ற பாயிண்ட். பின்னு வர்றப்போ அது ரெண்டு எனர்ஜியா மாறுது, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் லீனியர் கைனடிக் எனர்ஜி. அவன் இந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி தான் கால்குலேட் பண்ணணும். சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இப்படியே வச்சேன்னா கேன்சல் ஆகாது, ஏன்னா அது ஆஃப் mv ஸ்கொயரா இருக்கும், mgh இருக்கும், காமன் ஃபேக்டரை கொண்டு வர முடியாது. சரி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும் உனக்கு, ஆஃப் இன்டு ஐ. இட்ஸ் அ சாலிட் சிலிண்டர். what is the formula? சாலிட் சிலிண்டர் என்னடா? mr squared by 2 of I omega squared. So of I omega squared, omega பல v by r போடுவோமா, அப்போ v squared by r squared. ஃபாலோ பண்ணிட்டியா? of I omega squared plus of m v squared. இப்போ என்னென்ன கேன்சல் ஆச்சு? r squared கேன்சல் ஆயிடுச்சு. இதுல 1/4 mv squared plus m of mv squared. புரியுதா பாரு. half plus 1/4 is 3/4 mv squared. இதுதான் mgh ஈக்குவல். அப்போ mm கேன்சல் ஆயிடுச்சு. உனக்கு என்ன வேணும்ன்றத மறந்துடக்கூடாது. யூ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜின்றது இந்த டேர்ம் தானே, 1/4 mv ஸ்கொயர் தானே உனக்கு வேணும். 1/4 mv ஸ்கொயர் தான் உனக்கு ஆன்சர் வேணும். இப்போ gh is equal 3/4 v square. அப்போ h உனக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? v கண்டுபிடிச்சிடும். v squared will be equal to 4gh by 3. 4 into g 9.8 h 3 meter by 3 தானே. இப்போ உனக்கு வா ஆன்சர் half into இது v squared வேல்யூ 4 into 9.8 2 into அதேதான் 4 into 9.8. ஏதோ ஒன்னு கேன்சல் ஆகணுமேடா, எங்கேயோ மிஸ். வெயிட் 3/4 half plus quarter 3/4 mv squared which is equal to radius தேவையில்லை. ஸோ 2 கேன்சல் ஆச்சு. 4 into 9.8. somewhere we have to 4 into 9.8 வந்து nearly 38ல வரும். நமக்கு 2 into mv squared தான் வேணும். என்ன மிஸ்டேக் பண்ண பாருங்க தமிழா, பாருங்கடா. mgh is equal to half into mr squared by 2 into v squared by r. r cancel ஆயிடுச்சு. 1/4. எஸ், நம்ம தப்பண்ணு 1/4 போட்டு பண்ணல. 1/4 இந்த இடத்துல 4 போடாம விட்டேன். 2 into mv squared is 4 into mv squared. m is 2, v squared is 4 into 9.8. 4 cancel ஆயிடுச்சு. 2 into 9.8 is 19.6 joule is the answer. இன்னொரு தடவை சொல்றேன், நமக்கு வேண்டியது ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. இந்த டேர்ம் மட்டும் தான் வேணும். ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜின்றது இந்த வேல்யூ தான், 1/4 mv squared மட்டும் தான் வேணும். ஆனா நம்ம அதுல எடுக்கல, அதை அப்படியே கேரி பண்றோம். ஏன்னா velocity calculate பண்றோம். velocity is nothing but v squared is nothing but 4 into 9.8.
நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆஃப் 1/4 mv ஸ்கொயர் எனக்கு வேணும். 1/4 இன்டூ m வந்து 2 kg, v ஸ்கொயர்ட் இஸ் நத்திங் பட் 4 இன்டூ 9.8, 4 கேன்சல் ஆயிடுச்சு. இதுதான் ஆன்சர்.